வணக்கம். வெல்கம் டு மாயோன் சேனல். நண்பர்களோட கேள்வி பதில் பாகம் 3. திவ்ய பாரதி 9225 அப்படின்னு ஒரு நண்பர் அமைச்சிருக்காங்க. சார், நார்த் ஃபேஸ் பிளாட், ஃபுல் பிளாட், தெருக்குத்து, 24க்கு 55 அடி, ரோட் ஆல்சோ 24 ஃபீட், பிளாட் வாங்கலாமா? ப்ளீஸ் ரிப்ளை சார். இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்பாங்க. அதாவது அவங்க இடத்த முழுக்க ரோடு பார்க்குது. இப்போ அகலம் 24 அடின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. சில பேர் 30 அடி இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் 19 அடின்னு சொல்லுவாங்க, இல்லை 20 அடின்னு சொல்லுவாங்க. எங்கள் இடம் எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸுக்கு முழுக்க ரோடு வருதுங்க. அதாவது 19 அடினா 19 அடி ரோடு கரெக்டாக வருதுங்க. இது தெருக்குத்தா என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு நிறைய பேர் பயந்து இதை கேட்பாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, தெருக்குத்து மேலே இருக்கிற புரிதல் இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம் தாங்க. முதல்ல தெருக்குத்துனா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக இதை புரிஞ்சுக்க முடியும். தெருக்குத்து, தெருப்பார்வை இப்படிங்கிற வார்த்தையை வாஸ்துவில் இருக்கிறவங்க எல்லாரும் பயன்படுத்துவாங்க. அது எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, தெருக்குத்துங்கிறது தவறான ஒரு விஷயம் மாதிரியும், தெரு பார்வைங்கிறது ஒரு நல்ல விஷயம் மாதிரி பேசுவாங்க. இதை நான் ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஒரு இடம்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு திசை பக்கமும் உச்சம் நீச்சம் பார்க்க தெரியும் இல்லைங்க. அதில் உச்ச பகுதியில் ரோடு பார்த்துச்சுன்னா அதுக்கு பேர் தெரு பார்வைங்க. நீச்ச பகுதி பார்க்குதுன்னா அதுக்கு பேர் நெகட்டிவ்ங்க. அது தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான். சரிங்களா? இதுக்கு விளக்கம் சொல்கிறேன். முதல்ல புரிஞ்சுக்கங்க. முதல்ல நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க தெருக்குத்து அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு தெருக்குத்து தெருப்பார்வை 2 இருக்கிறதே தெரியாது. தெருக்குத்துனாவே வாங்கக்கூடாது அப்படி தான் தெரியும். நிறைய பேர் இது கொஞ்சம் வாஸ்துவ பாதி அளவுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தெருக்குத்துன்றது 2 ரோடு பார்த்துருச்சாவே அது தெருக்குத்து தான், அந்த இடத்த வாங்கக்கூடாது, வாங்கினா நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. முழுமையாக முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா முதல்ல ஏன் அப்படி சொல்கிறீங்க? தெருக்குத்துன்னு சொன்னால் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு காரணம் என்னங்க? அது என்னங்க பண்ணும் அப்படின்னு முதல்ல கேளுங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த தெருக்குத்துவை நிறைய பேர் இப்போ அந்த ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. அதாவது தெருக்குத்துனா இப்போ நீங்கள் அந்த ரோட்லேருந்து நடந்து வரவங்க எல்லாருமே உங்கள் வீடை பார்த்துட்டு போவாங்க. உங்கள் வீடை அந்த கண் பார்வையில் அந்த வீடு தெரியறதுனால அது கண் திருஷ்டியாக டெவலப் பண்ணும். அதனால் அந்த பக்கம் போகிற மக்கள் எல்லாம் அந்த வீடை பார்த்து போய் அதுக்கப்புறமா அந்த கண் திருஷ்டி தான் அந்த வீட்டை பாதிக்கும், அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கெட்டது பண்ணும், அந்த வீடே சரியில்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவாங்க. அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெருக்குத்தே புரியாது, வாஸ்துவும் புரியாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பார்க்காதீங்க. அப்படி பார்க்காதீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்குமே அதுக்கு விளக்கமே உங்களால் சொல்ல முடியாது. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பூதம் படம்லாம் வாங்கி மாட்டுவாங்க, கண் திருஷ்டி படம்லாம் வாங்கி மாட்டுவாங்க. காரணம் என்ன? தெருக்குத்து இருந்தால் அதை மாட்டினா சில பேர் அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேலை செய்யாதுங்க. தெருக்குத்து ஒருவேளை நெகட்டிவ் தெருக்குத்து இருந்ததுன்னா நீங்கள் அந்த பூதம் படம் வாங்கி மாட்டினா அதெல்லாம் வேலையே செய்யாது. கேட்டால் அந்த கண் திருஷ்டி அதில் பட்டு சரியாயிடும்னு சொல்கிறாங்க. சில பேர் கண்ணாடி மாட்டுங்கன்னு சொல்லி சில பேர் ஐடியா கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. வாஸ்துங்கிறது இயற்கையான ஒரு விஷயங்க. இயற்கையான சூழலில் நல்ல காற்று வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அமைக்கிறது தான் வாஸ்துப்படி அமைக்கிறது. நெகட்டிவ் சைடில் காற்று வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, பாசிட்டிவ் சைடில் வீட்டுக்குள்ளே வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வாஸ்து கான்செப்ட். அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆங்கிளில் பார்த்தீங்க, நேராக கண் திருஷ்டி பட்டதுனால அந்த வீட்டுக்கு கேடு வரும், ஒரு பூதம் படம் மாட்டுங்க, கண்ணாடி மாட்டிங்கன்னா அதில் ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்க மேலே ரிட்டர்ன் போயிடும், பூதம் படம் மாட்டினீங்கன்னா அதுக்கு பயந்துக்கிட்டு கண் திருஷ்டி வெளியில் ஓடி போயிடும், இப்படிலாம் சொல்லி ஏமாத்துறாங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் உண்மை கிடையாது. சில இடங்களில் அது பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அது தெருக்குத்து இருக்காது, தெரு பார்வையாக இருக்கும் அந்த வீடு. இவங்க என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் போயிட்டு எங்கள் வீட்டில் தெருக்குத்துருக்குங்க, ஏன்னா ஒரு பரிகாரம் சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அவங்க வாங்கி மாட்டினோன்னே நல்லது நடந்திருக்கும். காரணம் அது தெரு பார்வையாக இருக்கும், உச்சப்பகுதியில் குத்திருக்கும், அவங்களுக்கு நல்லதாக நடந்திருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அந்த விஷயத்த. எங்களுக்கு இப்படி தாங்க இருந்தது, நாங்கள் வாங்கி படம் மாட்டினோன்னே கண்ணாடி மாட்டினோன்னே சரியாக போச்சுன்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு நீச்ச பகுதியில் தெருக்குத்துனவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த படத்தை வாங்கி மாட்டி பார்ப்பாங்க. நாங்கள் பல வருஷமாக மாட்டிருக்கிறோம், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைங்க, ரொம்ப கஷ்டப்படுறோன்னு புலம்புவாங்க. சரிங்க, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இந்த மனை வாங்கலாமா வேண்டாமா? இவங்க கேட்டிருக்க கேள்வி 24 அடி அகலம் இடம் இருக்குது, வடக்கு பார்த்த மனை. சரிங்களா? இந்த மனை 24 அடியும் ரோடு வருது எதிரில். இந்த மனை வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாமுங்க. சூப்பர் மனை, அருமையான மனை அது. சரிங்களா? வாங்கி நீங்கள் அருமையாக வாஸ்துப்படி பிளான் போட்டுக்குங்க. அது மட்டும் செய்யுங்க, இது சூப்பராக தான் இருக்கும். சரிங்களா? வாங்கலாமா வேண்டாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். சரிங்களா? இப்போ நான் விளக்கம் தரேன், புரிஞ்சுக்குங்க. வாஸ்துவில் உச்சம் நீச்சம் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? உச்சப்பகுதியிலலாம் என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க, உச்சப்பகுதியிலலாம் வாசல் வைங்க, ஓப்பன் வைங்க, தலைவாசல் வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல செட்பேக் விடுங்க, நல்ல காம்பவுண்ட் ஆளுக்கும் வீட்டுக்கும் இடைவெளி கொஞ்சம் நல்ல கேப் விடுங்க, அப்போ தான் வீட்டுக்குள்ளே நல்ல காற்று வசதி வரும். ஏன் அந்த பக்கம் இருந்து காற்று வசதி வரணும்? உச்சப்பகுதி வழியாக தான் வீட்டுக்குள்ளே நல்ல பிராணவாயு, நல்ல காற்று வீட்டுக்குள்ளே வருதுங்கிறது தான் கான்செப்ட். அப்போ நீச்சத்தில் அது வராது. அப்போ நீச்சத்தை க்ளோஸ் பண்ணிக்கணும்.
அதனால தான் நீச்சல் பகுதியிலலாம் வந்து மரங்கள் வளருங்க, ஹைட்டாக மரங்கள் வளருங்க, அந்த பக்கம் வெயிட்டான பொருள் வைங்க, அந்த பக்கம் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க? நல்லா ஒட்டி கூட கட்டுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இப்போ சவுத் வெஸ்ட் கார்னருங்கிறது 2 நீச்சப்பகுதி சேர்ற இடம், சரிங்களா? அந்த 2 நீச்சப்பகுதி சேர்ற இடத்துல பாருங்கள், தென்னை மரம் வைங்கன்னு சொல்லுவாங்க. உயரமான மரங்கள் வைங்க. அந்த பக்கம் வந்து நீங்கள் லாஃப்ட் போட்டுக்குங்க. லாஃப்ட் போட்டால் என்ன பண்ணுவீங்க? கீழே பீரோ வைப்பீங்க, கபோர்டு வைப்பீங்க. அப்போ அந்த பக்கம் ஜன்னல் வைக்க மாட்டீங்க, க்ளோஸ் பண்ணிடுவீங்க. கரெக்டுங்களா? லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள். காம்பவுண்ட் வால் அந்த பக்கம் உயரமாக கட்டுங்கன்னு வாங்க. மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்கை வந்து உயரமாக கட்டுங்க, அந்த இடத்துல உயரமான வைங்க, படிக்கட்டு அந்த பக்கம் வைங்கன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்? அது நீச்சப்பகுதி, ஃபுல் நீச்சம். அந்த நீச்ச பகுதியை வெயிட்டான பொருள் வைங்க, ஹைட்டான பொருள் வைங்க, அந்த பக்கம் அடையுங்கன்றது தான் கான்செப்ட். அப்போ இந்த தெரு பார்வை விஷயத்தில் என்ன நடக்குதுன்னு கவனிச்சு பாருங்க. இப்போ இவங்க லேண்டே தெருக்குத்து தெரு பார்வை எதுவுமே இல்லைங்க. இங்கே ஒரு 24 அடி ரோடு இப்படி இருக்கிறதா நினச்சிக்கங்க. இப்போ இந்த 24 அடி ரோடு இருக்கிறதுனால இப்போ இந்த மனைக்கு வடக்கு பக்கம் ஒரு 24 அடி காலி இடம் இருக்கிறதா நினச்சிங்க. அப்படி தான் கணக்கு, சரிங்களா? அப்போ அந்த பக்கம் வழியாக இருந்து ஒரு காற்று ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிலோ காற்று வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி தானே அர்த்தம் ஆகுது. அப்போ இது இல்லாமல் இப்போ இவங்களுக்கு இருக்கிறது நேராக இவங்க மனைக்கு நேராக ஒரு ரோடு போகுதுன்னா அந்த தெருவோட லாஸ்ட் எண்ட்லேருந்து இது வரைக்கும் காலி இடம் இருக்கிறதா கணக்கு பண்ணிங்க. அப்போ காற்றோட வேகம் எப்படி இருக்கும்? அதுலேருந்து நேராக நிறைய வீட்டுக்குள்ளே வரும். இப்போ தெருக்குத்து தெரு பார்வை இல்லாத மனைக்கு ஒரு 100 தான் இருக்குன்னா இந்த மாதிரி நேர ரோடு வெளியில் போகுதுன்னா 1000 மடங்கு வேகமாக காற்று நிறையா உள்ளே வந்து வெளியில் போயிட்டுருக்கும். புரியுதுங்களா? இதனால தான் நீச்ச தெருக்குத்தில் ரொம்ப பாதிப்பு இருக்கிறது. புரியுதுங்களா? அதுவே உச்ச தெருக்குத்தாக இருந்ததுன்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் வீட்டுக்குள்ளே வரும். இப்போ இவங்களுக்கு அது நியூட்ரல், சரிங்களா? உச்சம் நீச்சம் 2 பாகம். அந்த வடக்கு ஃபுல்லாகவே 24 அடியும் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு தெரு வர்றதுனால ஃபுல்லாக வந்து தெரு பார்வை மாதிரி தான் அது. நல்ல காற்று வீட்டுக்குள்ளே வரும். நீங்கள் வீடை வாஸ்துப்படி அழகாக உச்சம் பக்கம் வந்து நல்லா வாசல் வச்சு, காம்பவுண்ட் வால் கேட்டு வச்சு, வீட்டுக்கு தலைவாசல்லாம் உச்சப்பையில் கரெக்டாக வச்சு வாஸ்துப்படி சூப்பராக அமைச்சிக்கிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், பெரிய பெரிய வணிக நிறுவனங்கள், பெரிய பெரிய கடைகள், பயங்கரமாக கோடிக்கணக்கில் வியாபாரம் பண்ணுற கடைகள்லாம் பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல் உச்சத்தில் தெரு வந்து பார்த்துருக்கும். இல்லைனா உச்ச பக்கமாக மட்டும் வந்து தெரு பார்க்கும். அந்த மாதிரி கடைகள்லாம் பாருங்கள், ஓஹோன்னு இருக்கும். பயங்கர வியாபாரம் நடக்கும், கோடி கோடியாக பணம் வரும். அந்த மாதிரியான ஒரு பலன்கள் அந்த இடத்துக்கு கிடைக்கும். காரணம் ஒரே காரணம் தாங்க. ஒரு மனைக்கு சரியான வழியாக உள்ள காற்று வருது, என்ட்ரி ஆகுது. இவ்வளோதான் விஷயம். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல சில இடங்களில் பாருங்கள், தப்பான வாஸ்து கூட கட்டியிருப்பாங்க அந்த வீடுகளில். சில வணிக நிறுவனங்களை பார்த்தீங்கன்னா வாசல் தவறான இடத்துல இருக்கும், நீச்ச பக்கம் இருக்கும். ஆனாலும் அங்கே நல்லது நடக்கும். காரணம் என்ன? அந்த வாசலை விட ரொம்ப முக்கியமானது அதிகமான நல்ல காற்று வீட்டுக்குள்ளே வருது. அந்த வணிக நிறுவனத்துக்குள்ளே வரும்போது அந்த நெகட்டிவ் இருக்கிறது கூட அந்த பாதிப்பை குறைச்சிரும். அதனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மனை இப்போ நீங்கள் 24 அடி அகலம் சொல்கிறீங்க, அதே அகலத்துக்கு ரோடு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற மனை ரொம்ப ரொம்ப அருமையான மனைங்க. நீங்கள் 100% வாஸ்துப்படி பிளான் போட்டு அமைச்சுக்குங்க, வீடு அமைச்சுக்குங்க, சூப்பராக இருக்கும். அருமையான மனை அது, சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.